ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து ஷோபனா ரொம்ப நர்வஸா இருக்காங்க. எதனால நர்வஸா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்கலாம். எங்கிருந்து வந்திருக்கீங்க ஷோபனா? திருவாரூர் வேளாங்கண்ணி பக்கம் இருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யாரு அப்படின்னா எங்களோட ஆன்லைன் ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட். ஸோ கிளாஸ் முடிச்சாச்சு, பிளவுஸும் போட்டாச்சு. பட் நேரில் காட்டணும், எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க் பண்ணணும். ஆன்லைனில் கிளாஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன் மேம், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தாங்க. ஓகே. ஸோ எப்படி போச்சு கிளாஸ்? ஏன்னா ஆன்லைனில் அப்படின்ற உடனே ஃபர்ஸ்ட் ஒரு தயக்கம் எல்லாத்துக்கும் வந்து முடிக்க முடியுமா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எங்களோட கிளாஸ்? எனக்கு கிளாஸ் ஈஸியாகவே போச்சு மேம். டைம் ரொம்ப சைல்டு எனக்கு இருக்காம வச்சுட்டு போகிறதுக்கும் கன்வீனியன்ட்டாக மேம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தாங்க மேம். ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் ஃப்ரீ டைமில் தான் புரிஞ்சிச்சா? இப்போ ஆன்லைன்லமோ சில பேர் புரியுமா புரியாதா வந்து நறுக்கிட்டு நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ டைரெக்டாக வந்து வந்து கற்றுக்கிற அளவுக்கு நல்லா எனக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு பெனிஃபிட்டாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பிஸ்னஸ் அவங்ககிட்ட அடுத்து மேக்கப் வந்து பழகிட்டு. கண்டிப்பாக வாங்க. நாங்கள் எப்பவுமே எந்த கிளாஸ் வந்தாலும் அதில் என்ன பெஸ்ட்டோ அது கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். பழகிட்டு என்னோட கெரியர் அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபுல் சப்போர்ட் ஹஸ்பண்ட். இப்போ கூட வந்து தான் ஆக்சுவலி இவங்க பரவாயில்ல என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. கிளாஸ் முடிஞ்சாங்க. அவங்க வீட்டுக்காரர் அங்கேருந்து லீவ் போட்டுட்டுல என்ன ஒர்க் பண்ணுறாங்க? ஓகே. ஸோ அவர் ஒர்க் இன்னைக்கு லீவ் போட்டுட்டு ஒய்ஃப்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அவர் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் சப்போர்ட் இருந்தாலே நம்ம வேற லெவல் ஆகிடும்ல. ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஸோ பிளவுஸும் சூப்பராக போட்டிருக்கீங்க. உங்களோட மெஷர்மெண்ட், உங்கள் மெஷர்மெண்ட். ஸோ பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃபுல் ஜர்தோஸ். நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன ஸ்டிச் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஒர்க் மேம். ஓகே. ஜர்தோசி ரொம்ப வித்தியாசமாக போட்ட மாதிரி இருக்கே. லோட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே மேம். அதுலேயும் நல்ல வெயிட் கொடுத்துருக்கேன் மேம். அப்புறம் பீடு ஒர்க்கு ஜர்தோசி ஸ்டிச் மேம். ஓகே. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டோன். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து ஜர்தோசி கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்டிச் இல்லையா? நம்ம நிறைய கற்றுட்டாங்க கொஞ்சம். அதுவே ஃபர்ஸ்ட் ப்ளவுஸாக எடுத்தீங்க, கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கஷ்டமான எடுத்ததான் போக போக ஈஸியாக பார்த்தீங்களா? ஸ்டெப்மே கஷ்டமான வேலையை முதல் முடிச்சுட்டா அப்புறம் மற்றதான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் இப்போ பழைய ஸ்டிச்செல்லாம் எடுத்துக்கோங்க, இவ்வளோதான் ஈஸியாக இருக்கே அப்படி தோணுதா? அவ்வளோதான், இது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ பார்க்குறீங்களா யாராவது ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு போனாங்கன்னா என்ன ஸ்டிச் என்ன டிசைன் கண்டுபிடிக்க முடியுமோ அது நம்மளால போட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஷோபனாட்ட வந்து கிளைண்ட் ஒரு ப்ளவுஸ் காமிச்சு இதை போட்டுருங்கன்னா போட்டுருக்காங்க. எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் போட்டுருக்கேன். வேற லெவலில் சூப்பரா. கங்க்ராட்ஸ். நல்லா பண்ணுங்க. உங்கள் கெரியரில் ரொம்ப நல்லா எடுத்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இதுவும் ரொம்ப நல்ல ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுவும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களும் சரி, எல்லாமே நல்லபடியாக கற்றுக்கணும். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் விமன் ஆகணும். கங்க்ராட்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்திருக்காங்க. ஷோபனாவோட இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவல் இல்லையா? ஸோ ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். இன்ஸ்டா பேஜ் இருக்கா? ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ப்ளவுஸ் எடுத்து போட்டுருக்கீங்களா? இங்கே வந்து உங்கள்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி ஓகே. ஸோ சீக்கிரமாக போஸ்ட் போட்டுட்டு எனக்கு உங்கள் பேஜ் சொன்னீங்கன்னா நான் டேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ.